அனைவருக்கும் வணக்கம். ட்ரெயின் டிக்கெட்ல வந்து புறப்படும் நேரம் நல்லா பார்த்துக்கணும். புறப்படும் நேரம் வந்து தெரியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஏன் தெரியறதில்ல? ஒருவேளை தெரியல அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்றது? புறப்படும் நேரத்த எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதா கிடைச்சிரும். ஓகே வாங்க. புறப்படும் நேரம் தெரியாத டிக்கெட்ட ஒண்ணு இப்போ வந்து சாம்பிளுக்கு எடுத்துக்கிடுவோம். இந்த பாருங்க. நான் கன்னியாகுமரியில இருந்து ஹவுராக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணேன். அந்த டிக்கெட் கிடைச்சிருக்கு கையில. அதில என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, புறப்படும் நேரமும் தெரிகிறதில்ல, டிபார்ச்சரும் தெரிகிறதில்ல, அரைவல் அதாவது போய் சேரக்கூடிய நேரமும் தெரியதில்ல. இதில எல்லாமே என்ஏன்னு குடுத்துரும். அதாவது நாட் அப்ளிகேபிள் அப்படி சொல்லி குடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம புறப்படும் நேரத்தில ஒண்ணே ஒண்ணு குடுத்துருக்காங்க. செக் டைமிங் பிஃபோர் போர்டிங் அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க ஏறக்கூடிய அதாவது ஒரு ட்ரெயினுக்கு ஏறக்கூடியதுக்கு முன்னாடி வந்து பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஓகேவா? ஓகே. அது ஏன் ஏறக்கூடியதுக்கு முன்னாடி பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரெயின் கிளம்புறதுக்கு 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அந்த 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம், நீங்க வந்து பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணீங்கன்னா, அதோட டைம் கரெக்ட்டா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். அதாவது ஒரு சில டைம்ல இன்கேஸ் ஏதாவது ஒரு சில டைம்ல இந்த ட்ரெயினோட டைம மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம். இப்போ வந்து 5 மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின 6 மணிக்கு கூட மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதனால தான் அவங்க வந்து ட்ரெயினு நீங்க ஏறக்கூடியதற்கு முன்னாடி செக் பண்ணிக்கிடுங்கன்னு சொல்றாங்க. இதில வேற ஒண்ணும் இல்ல. ஆனா பெரும்பாலும் மாற்ற மாட்டாங்க. ஏதாவது ஒரு இன்கேஸா மாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்தா, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, ஓ! மாறியிருக்கு போல அப்படி சொல்லிட்டு நெனச்சுக்கலாம். இது உங்க மெசேஜுக்குமே வந்துரும். நீங்க புக் பண்ணும்போது ஒரு நம்பர் குடுத்துருப்பீங்க, ஃபோன் நம்பர். அந்த ஃபோன் நம்பருக்குமே இது வந்து வந்துரும். ட்ரெயின் எப்ப கிளம்புது, உங்களுக்கு மாறியிருக்கா, மாறலையா அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் வந்துரும். அதையே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டிக்கெட்ல தான் உங்களுக்கு டைம்க்கு வரணும் அப்படி சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஆனா எல்லா ட்ரெயினுக்கும் இப்படி வராது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ட்ரெயின் மட்டும் தான் இந்த மாதிரி எண்ணின்னு வரும். ஏன்னா அந்த ட்ரெயின்ல மட்டும் தானே மாற்றங்கள் நடக்கும். அவங்க வந்து இவ்வளோ நாள் இருந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் கணிச்சதெல்லாம் நடக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஓகே நம்ம இப்போ வந்து பார்ப்போம். அப்போ எப்படி வந்து செக் பண்றது? இப்போ நம்ம ட்ரெயின் டிக்கெட்ல பிஎன்ஆர் நம்பர் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? பிஎன்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர வந்து அப்படியே காப்பி பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேவா? காப்பி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கன்னா, இதில உங்கள்ட்ட வந்து ட்ரெயின்மேன் அப்ளிகேஷன் இருந்து, நீங்க வந்து நல்ல செல் வச்சிருப்பீங்க. சாரி எல்லாருமே ஆண்ட்ராய்ட் செல் வச்சிருப்பீங்க. அதில வந்து ட்ரெயின்மேன் அப்ளிகேஷன் நீங்க வந்து ஏத்தி வச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில, அந்த ட்ரெயின்மேன் அப்ளிகேஷன்லயும் ஈஸியா வந்து நம்ம வந்து பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ட்ரெயின்மேன் அப்ளிகேஷன ஓப்பன் பண்ண உடனே, இதில பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது வந்து ட்ரெயின் கிளம்புறதற்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம், அந்த பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ்ல உங்க டிக்கெட்டோட பிஎன்ஆர் நம்பர பேஸ்ட் பண்ணிட்டு, கெட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின் எப்ப கிளம்புது, கரெக்ட்டான டைம் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணிரும். இப்போ வந்து பாருங்க, நான் பண்றத பாருங்க. ஓகே. இந்த ட்ரெயின் வந்து அதில வந்து டிக்கெட்ல என்னன்னா என்ஏன்னு போட்டிருந்துச்சு. அதான் நாட் அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்து. டைம் தெரியல. ஆனா பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது 5:50 காலையிலே சாரி 5:50க்கு கிளம்புற மாரி காமிக்குது. ஓகேவா? சரி. இந்த 5:50 இதில நம்ம ட்ரெயின்மேன் அப்ளிகேஷன் இருந்தா தான் செக் பண்ண முடியுமா அப்படின்னா, இல்ல. நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலமாகவும் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வாட்ஸ்அப் மூலமா ஈஸியா செக் பண்றது அப்படிங்கிறத எப்படி காமிக்கிறேன். இந்த ரயில் ஸ்டேட்டஸ் செக் அப்படிங்கிற நம்பர நம்ம வந்து வாட்ஸ்அப்ல சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அதில வந்து உங்க பிஎன்ஆர் நம்பர பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் குடுக்குற மாரி சென்ட் குடுக்கணும். சென்ட் குடுக்கும்போது கொஞ்ச நேரத்திலேயே பாருங்க, ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் சாரி ஃபியூ செகண்ட்ஸ்லயே அது எந்த ட்ரெயினு, அது எப்போ கிளம்புது, காலையில 5:50 ஏஎம்க்கு கன்னியாகுமரியிலேருந்து கிளம்புது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் உங்களுக்கு வந்து தெரிவிச்சிரும். ஓகே. அப்போ உங்களுக்கு வந்து ஒண்ணு புரியுதா? நம்ம வந்து இந்த நம்பர் ரயில் ஆஃப் இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்க செல்லுல சேவ் பண்ணி வச்சிருக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கு. ஏன்னா, நம்ம வந்து அடிக்கடி பயணம் செய்றவர்களா இருந்தா, அதாவது இது வந்து ரயில் ஆஃப் அப்ளிகேஷன் அவங்களோட ஒரு சேவை அப்படின்னே சொல்லலாம். இந்த வாட்ஸ்அப் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில பாருங்க. இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். ஓகேவா? 9881193322
இந்த நம்பர் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன அர்த்தத்தை இப்போ வந்து புரிஞ்சிருப்பீங்க. அதாவது ஒரு டிக்கெட் இருந்து அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நீங்கள் வந்து ஏறக்கூடிய நேரத்திற்கு ஒரு 4 மணி நேரத்திற்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டைமை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, உங்கள் டைம் வந்து போடக்கூடாதுன்னு கிடையாது. ஒரு சில டைம் மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.